கிறிஸ்துவில் அன்பான திருச்சபை பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆலயத்திற்காக நாம் கூடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் ஆராதிப்பதற்கும் நமக்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட காணொலி மூலமாக நாம் ஆண்டுடைய நாமத்தை நாம் இருக்கின்ற இடங்களிலிருந்து ஆராதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வதற்கும் கர்த்தர் காட்டின கிருபையை நாம் உணர்ந்து இந்த வழிபாட்டிலே நாம் ஜெபசபையோடு கூட நம்மளையும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். நாம் இருந்தவர்களாகவே இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் இந்த வழிபாட்டில் நாம் கடந்து செய்வோம். ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியிலே வாசமடைகின்ற எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே காலை பொழுதிலே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கடந்து வரும்படியாக, முது சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நாங்கள் இருக்கின்ற இடங்களிலிருந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளை எங்களுக்கு அருளி செய்திருக்கிறேன். அதற்காகவும் நாங்கள் நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை இப்படிப்பட்ட தலைப்படப்பட்டதான இந்த காலகட்டங்களில் சுவாமி, ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் இருக்கின்ற இல்லங்களிலே குடும்பமாக சேர்ந்து இணைந்து ஆண்டவரை சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த சிந்தையோடும் முழு இதயத்தோடும் தகுந்த வழக்கத்தோடும் பணிவோடும் அந்த நாமத்தை ஆராதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வதை நாங்கள் கேட்கின்ற சுவாமி. கர்த்தாவே, ஆலயத்தில் அமர்ந்து ஆராதிக்கின்ற அந்த உணர்வின் சிந்தனை நாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து இந்த வழிபாட்டிலே பங்கெடுக்கின்ற பொழுதும் அதை உணரத்தக்கதான பாக்கியத்தை சாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதையாய் தாரும் சுவாமி. துதி கன மகிமை அனைத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகும் ஆராதனைக்காரமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவை பாமாலிக்கிதம் 10 யாவும் சேர்ந்து பாடுவோம். பாமாலிக்கிதம் 10. போற்றிடு ஆண்டவரே சிருஷ்டி கர்த்தாவ வல்லவரே, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானவரை, கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை வாழ்வாய் சபையார் எல்லாரும். பாமாலிக்கிதம் 10. Hallelujah.
காலை ஆராதனை ஒழுங்குமுறையிலே இரண்டாம் வழிபாட்டு முறையை யாரும் சேர்ந்து பின்பற்றுவோம். இரண்டாம் ஆராதனை ஒழுங்குமுறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் உண்டு பண்ணின நாள் களிப்புண்டு மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திருந்தோம். அப்பொழுது எங்கள் வாய்ப்படை புகழை அறிவிப்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, முதவல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முதற்குமான எங்கள் இரட்சகராய் தரும்படி உலகத்தில் அன்புக்கும் நிறைவை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக மீட்டெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்பவனால் நம்மிலாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தாப்பிடத்தில் போய், தகப்பனே, பலத்து கொடுதுமாம் ஒரு பாவிலும் பாவம் செய்தேன். இனி இப்படி மகனிடம் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடைய போலிக்காரன் ஒருவனாக இணை வைத்துக் கொள்ளும் என்றேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவர்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரம் இருக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய நாட்படித்து மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சற்று நேரம் நாம் அமைதியாக இருந்து தேவ சமூகத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குற்றங்கள், பிழைகள், பாவங்கள் அனைத்தையும் உணர்ந்த மக்களாக அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளுக்கு நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்து துணையாக இரண்டாவது பாவத்தை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து பின்பற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வாக்கினாலும் செய்யினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுத்தை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டு எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தவராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நம் அனைவரும் எழுந்திருந்து 100ஆம் சங்கீதத்தை சேர்ந்து சொல்வோம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்காக செய்து ஆழ்ந்த சத்தத்தோடு சந்தித்து பாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் ஒரு ஜனங்களும் மேய்ச்சல் நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்கள் துதியோடும் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர். உடைய கிருபை என்றென்றைக்கும் உடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவோ Yeah.
வாசிப்போம். 19ஆம் சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலி போல் தன் பாதையோடு மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதியை ஞானியாக்குவதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றையும் அவைகளால் முதலடியே எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொடுப்பதனால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு முதலடியே விலைக்கு காரும் அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாததும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். சபையானவர்கள் திருமறை பகுதிகள் வாசிப்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 முடிய. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22 முதல் 31 முடிய. கர்த்தர் தமது கிரியைக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலைபெறுவதற்கு முன்னும் குஞ்சுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டநிலைகளையும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் பூச்சிகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியை இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்பது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம்
1-8 வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமை ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவர்கள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரொன்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் என்பதே வாசிக்க தந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நற்செய்தி பகுதிக்காக யாவரும் எழுந்திருப்போம். வாசிக்கும்படியாக பிரிக்கப்பட்ட செய்தி பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 வரை. லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதற்றினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்திற்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசிக்க முடிந்தது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நாம் அனைவரும் எழுந்து கிறிஸ்தவை பாமாலைக்கிலும் 243 யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலைக்கிலும் 243. நேர்த்தியானது அனைத்தும் சின்னம் தெரிந்தெல்லாம் ஞானம் விந்தை ஆனதும் கர்த்தாவின் படைப்பான். பாமாலைக்கிலும் 243. No!
ஜெபம் செய்வோம். அமைதியின் வேலைக்காக நமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திர பலிகளும் வச்சிருக்கிறோம் சுவாமி. அமைதியில் இறைவனை காண்போம் என்று பக்தன் பாடுகிறோமாக உடைய பாதத்தின் மேலே அமைதியாக நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். நீர் என்னோடு கூட உறவாடு படிக்கும் சமூகங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஆர்ப்பணம் செய்கிறோம் சுவாமி. எங்கள் யாருடைய சிந்தனைகளையும் ஆண்டவரை நீ புதுப்பித்து தான் எங்கள் யாருடைய சிந்தனைகளை ஓக்கினையெல்லாம் நீ திருப்பியர்களும் சுவாமி. கற்றுக் கொடுக்கின்றவர்களை நாங்கள் நேர்த்தியாய் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அவர்களை பின்பற்றி நடப்பதற்கு எங்கள் கருத்தார் அடிமை முழுதுமாக மறைத்துவிடும். ஒருவர் மாத்திரமே மகிமையாக கிடைக்கும். இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இப்ப நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் எங்கள் பரலோகப்பிதாவே. ஆம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எதில் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த ஞாயிற்றை சுற்றுச்சூழல் ஞாயிறு என்று நாம் ஆசிரியர்களுக்காக தென்னிந்திய திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. அவை இந்த நாளில் நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், இறை மாட்சியை பறைசாற்றும் படைப்பு. இறை மாட்சியை பறைசாற்றும் படைப்பு என்ற தலைப்பில் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிரியேஷன் proclaims glory of God என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டோம். ஒருவேளை நாம் இந்த தலைப்பின் கீழாக நாம் பல சந்தர்ப்பங்களிலே பல சூழ்நிலைகளிலே பல அனுபவங்களை நாம் கேட்டிருக்கலாம், சிந்தித்திருக்கலாம். ஆனாலும் இந்த நாளிலே மீண்டுமாக இன்றைக்கு இருக்கின்ற சுற்றுப்புற சூழல்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை அடைந்திருக்கிறது, அதற்கு நம்முடைய பொறுப்புகள் என்ன, நம்முடைய கடன்கள் என்ன என்பதை மீண்டும் நாம் நினைவு கூர்ந்து பார்ப்பதற்கும் நம்முடைய பங்களிப்பு எத்தனை விதமான பங்களிப்பாக இருக்கிறது என்பதை மீண்டுமாக நாம் பரிசோதித்து பார்ப்பதற்கும் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை நாம் சிந்திப்பதற்காக திருச்சபை நமக்கு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப இந்த தலைப்பின் கீழாக நாம் சிந்தனை நம்முடைய நோக்கத்தை நாம் செலுத்துவோம் என்று சொன்னால், நம் வாழ்கின்ற பூமியிலே காணப்படுகின்ற படைப்புகள் அனைத்தையும் உற்று நோக்கி நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவைகள் அனைத்தும் இறைவனினுடைய படைப்பாற்றலில் இருக்கின்ற மகிமையை பறைசாற்றுவதாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. நம்முடைய அறிவிற்கும் சிந்தனைக்கும் எட்டாத நிலைகளிலே இறைவன் உலகத்தை படைத்து வைத்திருக்கின்றார். இன்றைக்கு எத்தனை விதமான ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆராய்ச்சியுடைய விளைவாக மனிதன் இன்னும் இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை அறிந்திட வேண்டும் என்பதற்காக பல சோதனைகள் செய்யப்பட்டுக் கொண்டுதான் வருகின்றது. ஆனாலும் இன்றைக்கு வரைக்குமாக அது முழுமையின் நிலையை
கொண்டுதான் இருக்கிறார்கள். புதிதான விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், ஞானிகள் இன்றைக்கு அதிகம் தோன்றிக் கொண்டுதான் இருக்கிறார். இந்த படைப்பிலே காணப்படுகிறதான அந்த மகத்துவம் எப்படிப்பட்ட மகத்துவமாயிருக்கிறது என்பதை உணர வேண்டும், அறிய வேண்டும் என்பதற்காக பல நிலைகளில் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டாலும் கூட இறைவனுடைய ஞானத்தை நம்மாலே எளிமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டதாக இருக்கின்றோம். அவை இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை படைப்புகளும் நமக்கு விந்தையை கொடுப்பது போல இருக்கிறது, ஒரு ஆச்சரிய உணர்வை கொடுப்பது போல இருக்கிறது. அவை அந்த ஆச்சரிய உணர்வோடு கூட அதை நாம் சிந்தித்து பார்க்க, அதை உணர, படைப்புகளுடைய அந்த நோக்கத்தினை குறித்து நாம் உணர நாம் அளிக்கப்பட்ட மனுக்குலமாக நாம் இந்த நாளிலே உலகத்திலே படைப்பிலே ஒரு சிறந்த படைப்பாக நாம் வைக்கப்பட்டோம். அதனால இறைவனால் படைக்கப்பட்டதான இந்த அனைத்து படைப்புகளிலும் அதனுடைய இயக்கம் என்ன, அதனுடைய தோற்றம், எவ்விதமான தோற்றத்தை நமக்கு காட்டுகிறது. இவைகளெல்லாம் ஆராய்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் எத்தகைய விதமான ஞானம் கொண்டவராக இருக்கின்றார். ஞானத்திலே அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அவருடைய ஞானத்தை நாம் எளிதிலே நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்முடைய அறிவுக்கும் எட்டாத நிலைகளிலே இறைவன் ஞானம் கொண்டவராக இருக்கின்றார். அவர் தம் வைத்திருக்கின்ற ஞானத்தினாலே இந்த உலகம் அனைத்தையும் அவர் படைத்து வைத்திருக்கின்றார். சாதாரணமாக ஒரு மலரை நாம் எடுத்து பார்க்க நினைச்சோம்னா அந்த மலரில் இருக்கக்கூடிய நிறங்கள் எத்தனை அழகை நமக்கு காட்டுகிறது, அதனுடைய வடி அமைப்புகள் எத்தனை அழகினை நமக்கு காட்டுகின்றது, அதிலிருந்து வெளிப்படுத்தப்படுகின்ற வாசனை, அதை நுகர்கின்ற பொழுது அந்த நுகர்வுடைய உணர்வுகளை நமக்கு ஒரு புத்து உணர்வை நமக்கு கொடுக்கின்றது. இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது மனிதன் அவர்களை செயற்கையாக உண்டாக்கிவிட முடியுமா என்று சொல்லி முயற்சி எடுக்கின்றான். ஆனால் எப்படி இருந்தாலும் இயற்கைக்கும் செயற்கைக்கும் வெகு தொலைவில் இருக்கத்தான் செய்யும், வெகு தூரம் இருக்கத்தான் செய்யும். ஆகியவை இறைவன் படைத்திருக்கிற அந்த படைப்புகளிலே அந்த படைப்புகள் அனைத்தும் இறை படைப்பின் ஆற்றலை, இறை படைப்பிலே வெளிப்படுத்தப்படுகின்ற இறை ஞானத்தை மாட்சிமையாக என்ன செய்து கொண்டிருக்கிறது, பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. இறைவனுடைய மாட்சியை பறைசாற்றுகின்ற இந்த எத்தனை விதமான இந்த படைப்புகளை நாம் எந்த அளவிற்கு நாம் கையாளுகின்றோம், எந்த அளவிற்கு அவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொண்டு வருகின்றோம் என்று நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய நோக்கத்தை விட்டு நாம் வழிவிலகி செல்கிறவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இறைவன் இந்த படைப்புகள் எல்லாம் எதற்காக படைத்தான், அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன என்பதை புரிந்து உணர்வு கொண்டவர்களாக மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இன்றைக்கும் நம்மை என்ன செய்வதற்காக உலகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் வைத்திருந்தாலும் இறை சித்தத்தை நாம் உணர்கின்றோமா இந்த நாட்களிலே? இறைவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து பார்க்கத்தக்கதாக நம்முடைய சாதாரண அறிவினாலே நாம் அதை தேடாதபடிக்கு இருதயத்தின் ஆழங்களிலே அந்த உணர்வை அடைகின்ற அந்த சிந்தனை நமக்குள் வருகின்றதா என்பதை நாம் இந்த நாட்களிலே கேள்வி கேட்டு பார்க்க நாம் அழைக்கப்பட்டதாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான இந்த உலகம், இந்த பூமியிலே சுற்றுச்சூழல்கள் பார்க்கின்ற பொழுது அது மிகவும் சிதைவுபட்ட சுற்றுச்சூழலாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அவை இந்த சுற்றுச்சூழல் ஏன் அது மாறுபட்டதாக இருக்கிறது? இறைவன் ஒரு நோக்கத்தோடு கூட வைத்திருக்கின்றார், ஒரு அமைப்பை படைத்து வைத்திருக்கின்றார். அந்த படைப்பினுடைய நிலைகளை நாம் மாற்றுகின்ற பொழுது அவருடைய இருப்பினுடைய தன்மைகளை நாம் புரிந்து கொள்ளாதபடிக்கு, அது படைக்கப்பட்ட நோக்கத்தை நாம் உணராதபடிக்கு, அல்லது அதை வெளிப்படுத்துகின்ற இறை மாட்சியை நாம் பறைசாற்றுகின்ற மாட்சியை நாம் உணராதபடிக்கு நாம் இருக்கின்றபடினால்தான் இன்னைக்கு மனுக்குலம் அனைத்தும் ஒன்றாக இணைந்து செய்து வருகிறது, சுற்றுச்சூழலை பாதிப்படை செய்து வருகிறது. அவை இப்படிப்பட்ட இந்த நிலையிலே மனிதன் எந்த விதமான சிந்தனை பெற்றவனாக இருக்க வேண்டும், எவ்விதமான பொறுப்புகளை ஆற்ற வேண்டும் என்பதைத்தான் வாசிக்கின்ற அருமையான திருமுறை பகுதி மூலமாக 2 காரியங்களை நான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம், புரிந்து உணர்தலில் தோல்வி அடைந்த மனித வர்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித வர்க்கமாகிய நாம் அனைவரும் தோல்வி அடைந்திருக்கின்றோம். எதில் நாம் தோல்வி அடைந்திருக்கின்றோம் என்று சொன்னால்,
புரிந்து உணர்தலில் நாம் தோல்வி அடைந்திருக்கின்றோம். எவைகளை நாம் புரிந்து உணர வேண்டும்? இறைவனுடைய படைப்பாற்றலிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றதான அவருடைய ஞானத்தை படைப்புகள் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றதே, அந்த படைப்புகள் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றதான இறைவனுடைய மகிமையை நாம் புரிந்து உணராதவர்கள் அந்த உலகத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் நாம் இன்றைக்கும் நாம் தோல்வியை அடைந்தவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மறுக்கிறார். ஏன் நமக்கு அந்த புரிந்து உணர்வு வரவில்லை? அதற்கு காரணம் என்ன? அது படைக்கப்பட்டவருடைய நோக்கத்தை மனிதன் என்ன செய்யவில்லை? நினைத்து பார்க்கவில்லை, உணர்ந்து பார்க்கவில்லை, அறியவில்லை. வாசிக்கின்ற முதலாவது நீதிபதியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரையுமா இருக்கிற பகுதி நாம் வாசிப்போம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த பூமியும், இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து படைப்புகளும் அல்லது அனைத்து உயிரினங்களும் எங்கிருந்தோ தானாக தோன்றுவது என்பதல்ல, எங்கிருந்தோ அது தானாகவே உழைத்துக் கொண்டது என்பதல்ல. அவருடைய படைப்பிற்கு படைப்பாளர் ஒருவர் இருக்கின்றார். அவருடைய படைப்பு ஆற்றலிலே வெளிப்படுத்தப்படுகின்ற அவருடைய மாட்சிமை வெளிப்படுத்தப்படுகின்றதான அந்த நிலைகள் தான் இன்றைக்கு படைப்புகளால் நாம் என்ன செய்கின்ற உலகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய புலன்களில் கண்களானது அதை என்ன செய்கின்றது? பார்க்கின்றது. நம்முடைய அறிவுக்கு சற்று எட்டுகின்றது. சில உணர்வுகளை நாம் அடைகின்றோம். சில சமயங்களில் நான் அதை உணர்ந்தாலும் கூட நம்முடைய பொறுப்புகளை அநேக சமயங்களில் நாம் தட்டி கழித்து செல்கின்ற மனுக்குலமாகத்தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் அந்த படைப்புகளோடு கூட நம்மையும் ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். படைப்புகளில் சிறந்த மனு அகலமாக ஆண்டவர் படைத்திருக்கின்றார். அதிலும் சிறப்பாக அவருடைய சாயலை நம்மை உருவாக்கி வைத்திருக்கின்றார். ஆகவே அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனுக்குலமும் ஏனைய படைப்புகளும் உலகத்திலே அது வாழ்ந்து இறைவனுடைய மாட்சிமையை பறைசாற்ற வேண்டும் என்பதை மனிதன் அறிந்திருந்தும் கூட அறியாமலை போல இன்னைக்கு தன்னுடைய நோக்கத்தை வேறு திசைக்கு நேராக திருப்பிச் செல்வதற்கால்தான் இன்னைக்கு பூமியானது சபிக்கப்பட்ட பூமியாக காணப்படுகிறது. பூமி தன் பலனை முழுமையாக அது கொடுக்க முடியாதவர்களுக்கு மனித வர்க்கமானது இறை ஞானத்தை இன்னும் என்ன செய்கிறது? புரிந்து உணர்வுகளை என்பதுதான் அவருடைய பொருளாக இருக்கின்றது. அவை இறைவனுடைய ஞானத்தை, இறைவனுடைய படைப்பாற்றலிலே வெளிப்படுத்தப்படுகின்ற அவருடைய மகிமையை மனுக்குலமானது என்ன செய்து விட்டது? மறந்து விட்டது. அவருடைய சிந்தனைக்கு இன்னும் அது என்ன செய்யப்படவில்லை, எட்டப்படவில்லை. எத்தனையோ இன்றைக்கு விழிப்புணர்வுகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. சமூக நல இயக்கங்கள் மூலமாக, குழுக்கள் மூலமாக, அரசுடைய பலவிதமான திட்டங்கள் மூலமாக இயற்கையை பாதுகாக்க வேண்டும், இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பல விழிப்புணர்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட மனிதன் இன்றைக்கும் அந்த சிந்தனை அச்சனாக தேக்க நிலையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறக்க முடியாது. ஆய்வுதான் இன்றைக்கு நாம் பல விதமான நிலைகளிலே நாம் நம்முடைய வாழ்வின் ஆதாரங்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பல நன்மைகளை நாம் இழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதான அந்த படைப்புகள் மூலமாக வருகின்றதான நன்மைகளை மனுக்குலம் இன்னைக்கு பூரணமாக அனுபவிக்க முடியாதவர்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது, வாழ்வாதாரங்களை இழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன சொன்னால், ஒன்று மனிதன் அதை அறியவில்லை என்று நாம் சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் அறிந்திருந்தும் தனக்குள் இருக்கின்றதான மேல் சிந்தனையினாலே வழிவிலகி போகின்ற மனுக்குலமாக இருப்பதனால்தான் இறைவனுடைய ஞானத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றதான அந்த மகிமையை, அந்த வெளிப்பாட்டை மனிதன் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிந்து உணர்வதிலே அவன் தோல்வி அடைந்த மனு வர்க்கமாக இருக்கிறான் என்பதை நாம் இந்த நாட்களில் நாம் நினைவு கூற நாம் அழைக்கப்பட்டதாக இருக்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்ட அந்த பூமி படைப்பாற்றல் கொண்டவர், படைப்பிலே ஞானம் உள்ளவர். அந்த ஞானத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத நிலைக்கு அல்லது மனிதனுடைய சிந்தனைகளுக்கு எட்டாத நிலையில் இருக்கக்கூடியதான அவருடைய வல்லமையை இன்னும் மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உணராத படிக்க இருக்கின்றார்.
எதிர்பாராமல் எங்கிருந்தோ தோன்றியது என்று சொல்கிற அந்த சிந்தனையில் தான் இன்றைக்கு மனிதன் போய்கொண்டிருக்கிறார். அவைகள் அனைத்தும் இறைவனாலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. பார்க்க முடிச்சுனால் ஆண்டவர் கடவுளாலே படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளும் அது எந்தெந்த இடத்தில் படைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த இடத்தில் அது இறைவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த இடத்தில் அது இருக்கும் என்று சொன்னால், இறைவன் ஒரு அமைப்பை வைத்திருக்கிறாரே, அந்த அமைப்பு அந்த வரையறை வைத்திருக்கிறாரே, அந்த எல்லையை வைத்திருக்கிறாரே, அந்த எல்லைக்குள் அது அந்த படைக்கப்பட்ட படைப்புகள் வைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், இன்னைக்கு பூமியானது இன்னைக்கு செழிப்பை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. மனுக்குலம் வளர்ச்சியை நோக்கி அது போய் கொண்டிருக்கும், அல்லது செழுமையை அது பெற்றுக்கொள்ளக்கூடிய மனுக்குலமாக மாறியிருக்கும். ஆனால் மனிதன் அதை என்ன செய்வதை உணர்ந்து பார்க்கிறார். வெறுமையாய் கிடந்த பூமி, ஒழுங்கின்மையாய் கிடந்த பூமி, இவைகளை சரிப்படுத்துவது என்று சொன்னால் மனிதனுடைய அறிவுக்கு அதை எட்டக்கூடிய காரியமா? மனிதன் அவைகளை சிந்தித்து பார்த்து அதை சரிப்படுத்த முடியுமானாலே? ஏற்கனவே படைக்கப்பட்ட படைப்புகளிலே இன்னும் எத்தனையோ கண்டுபிடிக்க முடியாத அநேக படைப்புகள் இன்றைக்கு உலகத்தில் இருந்து விடுதாக இருக்கிறார். புதிதாக பார்த்திருக்கின்றோம், புதிதாக ஆராய்ச்சி செய்கின்றோம். ஆராய்ச்சி மூலமாக இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானம் ஒரு பக்கத்தில் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அவை எத்தனையோ உயிரினங்கள், எத்தனையோ படைப்புகள் எல்லாம் இன்றைக்கு புதிதாக தோன்றுவது போல நமக்கு இருக்கிறது. ஆனால் அவைகள் அனைத்தையும் இறைவன் ஒருவர் தாமே நம்முடைய ஞானத்தினாலே படைத்திருக்கிறார் என்பதை அந்த கண்டுபிடிப்புகளின் மூலமாக இறை மாட்சியை அது வெளிப்படுத்துகிறது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றார். நீதிமொழியின் புத்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது, கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் என்று சொல்லி சாலமோன் அங்கே தெளிவாக சொல்கிறார். இந்த படைப்புகள் அனைத்தும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது அல்லது யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறது? அதை படைத்த படைப்பாளருக்காகவே அது படைக்கப்பட்டிருந்ததாக இருக்கிறார். இறைவன் படைப்பாளர், அவருக்கென்றே அதை படைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த பகுதியில் பார்க்கின்றோம். எதற்காக அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய மாட்சிமையை, அவருடைய மகிமையை உலகம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, உலகமானதை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக உலகத்திலே சிறந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிற ஒரு தெய்வீக சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற மனுக்குலமானதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் தனக்காகவே என்ன செய்திருக்கிறார்? படைத்து வைத்திருக்கிறார். நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே பார்க்கும்போது இறைவன் எவ்விதமாக அதை நமக்கு படைத்திருக்கின்றார், அவருடைய ஆற்றல் எத்தனை விதமான ஆற்றலாக இருக்கிறது என்பதை, அவருடைய மகிமையை, ஆற்றலின் மகிமையை வெளிப்படுத்துவதாக அங்கே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நீ ஒருவரை கர்த்தர், நீ வானங்களையும் வானங்களையும் அவைகளுடைய சர்வசேனைகளையும் பூமியையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி அவைகளை எல்லாம் நீ காப்பாற்றுகிறீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் படைத்தது மாத்திரமல்ல, அவைகள் உலகத்தில் ஆண்டுடைய நோக்கத்தை, சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய மகிமையை படைப்பாற்றலில் காணப்படுகின்றதான வல்லமையின் மகிமையை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவைகளையும் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பாதுகாத்துக் கொண்டு வருகிறார், காப்பாற்றுகிறார், பிழைப்போடுகிறார். இந்த சிந்தனையை புரிந்து உணர்வுதான் மனிதனத்தில் இன்னும் கேட்டது. ஆகியோர் இன்றைக்கு அழிவின் மேல் அழிவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயற்கை கொடுக்க வேண்டியதான அந்த வளத்தை நாம் நிறைவாய் பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு சுற்றுச்சூழல்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? பாதிப்படைகிறது. அந்த பாதிப்பு அடைவதற்கு காரணம் யார் என்று சொன்னால் மனுக்குலமாகி நீங்களும் நானும் தான். அவை நம்முடைய கடமைகள் என்ன, நம்முடைய பொறுப்புகள் என்ன? இறைவன் நம்மை இந்த உலகத்தில் அவனை சாய் படைத்து வைத்திருக்கிறாரே, படைத்து வைக்கப்பட்ட நோக்கத்தை நாம் புரிந்து உணர நாம் இந்த நாட்களிலே அதிகமாக நம்மை சீர்தூக்கி பார்க்க, நாம் எதிர் நாம் உணர்ந்து போயிருக்கிறோம், எதிர் நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து பார்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு காலங்களை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? மீட்டி நமக்கு இன்றைக்கு இருக்கின்ற தொற்றுநோயுடைய நிலையை பார்ப்போம். ஏன் இவ்வளவு பெரிதான அழிவு பேரழிவுகள் வருகிறது? காரணம் சொன்னால் இறைவன் படைத்த அந்த படைப்பு இறைவனுடைய வல்லமையுடைய ஆற்றலினுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அந்த மகிமையை நாம் உணராதபடிக்கு நம்முடைய தவறாக நாம் பயன்படுத்துகின்றபடினாலே, நம்முடைய சுயத்திற்காக, லாபத்திற்காக, தன்னலத்திற்காக நாம் பயன்படுத்துகின்றபடினாலே இறை மாட்சியை அவைகளை வெளிப்படுத்துவதற்காக அந்த செயல்பாட்டினை மனுக்குலமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது?
தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் உணர்ந்து நாம் அழைக்கப்பட்டோம். அது வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதனுடைய இருப்பு நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட மனித வர்க்கமாகிய நீங்கள் நானும் தான் என்ன செய்திருக்கிறோம்? இறை மாட்சியை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக பறை சாற்றுவதற்கு பதிலாக நாம் அவர்களை தடை போட்டு நாம் வைத்திருக்கிறோம். மடை போட்டு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அடைத்து வைத்திருக்கிறோம். எவ்வளவு பெரிதான தவறு என்பதை நாம் இந்த நாட்களில் நாம் என்ன செய்கிறோம்? உணர்ந்து பார்க்க நாம் அழைக்க வேண்டும். அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 104 சங்கீதம் 24 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிறது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்து பூமியுடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. சங்கீதக்காரன் உணர்ந்து பார்த்து சொல்கிறார், உம்முடைய கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அது எண்ணிக்கை கடந்தாதவர்களாயிருக்கிறது. அவளை எண்ணிக்கையில் சொல்ல முடியாத அளவிற்கு திரளாயிருக்கிறது, மிகுதியாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் இது எப்படி படைத்திருக்கிறேன்? சாதாரண படைப்புகளாய் படைக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல்பாட்டை அது செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக, இறை மாட்சி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே நீர் அவர்களை ஞானமாக நீ படைத்திருக்கின்றீர். பூமியில் பொருள்களினாலே என்ன செய்திருக்கிறது? நிறைந்திருக்கிறது. மனித இந்த உலகத்தில் எதையும் உண்டாக்கவில்லை, எதை கொண்டு வந்ததில்லை, எதையும் படைக்கப்படும். மனிதனையே படைத்ததான படைப்பாளர் மூலமாகத்தான் அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாட்களிலே மனுக்குலம் என்ன செய்வது? நன்கு உணர்ந்து பார்க்க, தன்னுடைய இயலாத ஒரு நிலையை உணர்ந்து பார்க்க அழைக்கப்பட்டதாயிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மனுக்குலமானது இன்றைக்கு பேர் அழிவுகளை சந்தித்துக் கொண்டு வருவதற்கு காரணம் மனுக்குலமே என்பதை என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். சங்கீதம் 24:1 நாம் பார்க்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் கடவுளாலே ஞானமாய் படைக்கப்பட்டிருக்கிறதான மனுக்குலம் குடிகளும் அவருடையது என்பதை மனுக்குலம் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து பார்க்க, புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டதாயிருக்கிறது. அவை இந்த சிந்தனையை அற்ற மனுக்குலமாயிருப்பதனால் தான் இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அழிவை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய எதிர்காலத்தினுடைய சந்ததிகளும் அதே வழிகளில் அதை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பின்பற்றி நடப்பதனாலே எதிர்காலத்திற்கும் நாம் என்ன செய்திருக்கிறோம்? சாபத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நாம் இந்த நாட்களில் அதிக விழிப்புணர்வுகளாக நாம் இறை ஆற்றலை, இறை மகிமையை வெளிப்படுத்துகின்ற படைப்புகளை பாதுகாக்கின்றதிலே நாம் நம்முடைய சிந்தனை, நாம் நாட்டத்தை நாம் செலுத்த நாம் அழைக்கப்பட்டதாயிருக்கிறோம். நாம் வாசிக்கிறதான சங்கீதம் 19 சங்கீதம் 1 வசனத்தை விதமாய் பார்க்கின்றோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாயங்களுடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாயங்களுடைய கரத்தினுடைய கிரியைகளிலே காணப்படுகிறதான வல்லமையின், ஆற்றலையும், ஞானத்தையும் என்ன செய்திருக்கிறது? வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது, அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அறிவிக்கப்பட்டாலும் கூட மனிதன் இன்றைக்கும் அதை என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லையே என்ற அந்த ஏக்க உணர்வு இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அதனை மனுக்குலமானது இறைவனுடைய ஞானத்தை, ஆற்றலை, படைப்பின் ஆற்றலில் காணப்படுகிற அவருடைய வல்லமையை புரிந்து உணர்வதிலே தோற்றப்பட மனுக்குலம் வரக்கூடிய காலகட்டத்திலாவது அதை என்ன செய்ய வேண்டும்? அந்த தோல்வியின் நிலையை அகற்றிவிட்டு வெற்றியின் பாதையை அதை என்ன செய்ய வேண்டும்? அது நடைபெற வேண்டும். அந்த வெற்றியின் திசை நோக்கி அது பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நம் ஒவ்வொரு இடத்திலும் அந்த பொறுப்புகள் இருக்கிறது என்பதை முதலாவதாக உணர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் தான் அதற்கு சொந்தக்காரர். படைப்புகள் அனைத்திற்கும் உரிமை பெற்றவர் அவர்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நாம் அதை நாம் நினைத்துக் கொள்கிறோமா? திருச்சபை மக்களாக நீங்கள் நாம் அதை நாம் அதிகமாக நினைவுபடுத்தி பார்க்கிறோமா? ஆண்டவரை ஆராதனை கூட்டம் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோமே, பரிசுத்த ஜாதி என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோமே. நாம் இன்னைக்கு இறைவன் படைத்திருக்கின்ற இந்த படைப்புகள் எல்லாம் அவை சூழ்ந்திருக்கின்ற அருமையான நம்முடைய சிந்தனைகளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய, விந்தையின் சிந்தனையை கொடுக்கக்கூடியதான இந்த படைப்புகள் இறைவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறதை நான் இவ்வளவாக இறைவனுடைய மகிமையை திருச்சபையின் வழியாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன், அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். அதை நாம் யோசிக்க நாம் அழைக்கப்பட்டவராயிருக்கின்றோம். வாசிக்கின்ற அருமையான நற்செய்தி பகுதியாக லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரையாக இருக்கிற பகுதியில் பார்க்கின்ற பொழுது, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அக்கறைக்கு போவதற்காக படகில் ஏறி
கடலிலே ஒரு பயணித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று கடலிலே ஒரு சுழல் ஏற்படுகிறது, காற்று வீசுகிறது, புயல் ஏற்படுகிறது, படகு தண்ணீரினால் நிரம்பிவிடுகிறது. அப்பொழுது சீஷர்கள் இயேசு நித்திரை அடைந்து ஒரு நித்திரையில் இருக்கின்றதான இயேசுவை தட்டி எழுப்பிவிட்டார்கள். அந்த மடித்து போகிறவே ஒரு கவலை இல்லையா? ஆண்டவர் எழுப்புகின்றார், காற்றையும் கடலையும் என்ன செய்தார்? அதற்கின்றார், இறையாதே என்று சொல்கிறார். அந்த வார்த்தை அனுப்பின உடனேயே என்ன செய்கிறது? அதை கீழ்ப்படுகிறது. அவைகளை படைத்ததும் வார்த்தையினாலே தான் உண்டாக்கினார். ஞானம் என்கின்றவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. இப்போது அது கொந்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே, அது அச்சத்தை உருவாக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தன்னுடைய மீண்டும் தன்னுடைய வார்த்தையை செய்தார், அது கீழ்ப்படியத்தக்கதாக அனுப்புகின்றார். அந்த வார்த்தையில் இருக்கின்ற அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறதே அந்த அடங்கி கொடுக்கின்றது. அவருடைய கொந்தளிப்புகள் அடங்கி கொடுக்கிறது, அது கீழ்ப்படுகிறது. அவை இயற்கைகள், மற்ற இயற்கைகள் எல்லாம் இறைவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகின்றது. ஆனால் கீழ்ப்படியாமையா இருக்கின்றவன் ஒருவன் தான் மனுக்குலம் என்பதை நாம் ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவை இந்த நாட்களிலே நாம் சுற்றுச்சூழல் பாதிப்படைவதற்கு முழுமையான காரணம் மனுக்குலம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவில் கொண்டு வழிகளை மாற்றிக்கொள்ள, சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ளார். இரண்டாவது காரணம், பொறுப்புணர்வு கொண்ட மனுக்குலமாக செயல்பட வேண்டும். பொறுப்புணர்வு கொண்ட மனுக்குலமாக நாம் செயல்பட வேண்டும். இறைவன் எப்படி மற்ற படைப்புகளை படைத்தாரோ அதை போலத்தான் மனுக்குலமாகிய உங்களையும் என்னை வெளிசிற விதத்தில் ஆண்டவர் படைத்திருக்கின்றார். ஆனால் சார் ஒரு வித்தியாசம் இருந்துச்சுன்னா, அவருடைய சாயலை படைத்து வைத்திருக்கிறார். அவருடைய சாயலை படைத்து வைத்த கடவுள் நமக்கு பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். சும்மா ஏதோ சோம்பலாய் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நம்முடைய காலத்தை கழிப்பதற்காக அல்ல, வெட்டிப்பொழுதாக நம்முடைய பொழுதை நாம் கழித்துக் கொண்டு போவதற்காக அல்ல, ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், தன்னாலே படைக்கப்பட்ட படைப்புகளை அது பத்திரமாக பாதுகாக்கப்படத்தக்கதாக அதை பண்படுத்துவதற்கும் காவல் செய்வதற்கும் இறைவன் ஏதேன் தோட்டத்திலே மனிதனை செய்தார், வைக்கின்றார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவை மனுக்குலத்தை படைப்புடைய நோக்கம் என்ன? மனுக்குலத்திற்காகவும் தனக்காகவும் படைக்கப்பட்டதான படைப்புகளை அது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த படைப்புகள் எல்லாம் நிறைவான பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, எல்லாவற்றுக்காக இறைவனுடைய படைப்பாற்றலில் காணப்படுகிற ஞானத்தின் மகிமையை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை தோட்டத்தில் வைக்கின்றார். அதை பண்படுத்துவதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் ஆண்டவர் வைக்கின்றார். ஆனால் மனிதன் செய்த காரணம் அதை பண்படுத்துவதற்கான, அதை காவல் செய்வதற்கான காவலாளியாக ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஆனால் மனுக்குலமானது இந்த 2 பொறுப்புகளையும் இன்றைக்கு தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 2 பொறுப்புகளையும் தட்டி கழித்துவிட்டு இயற்கையை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. இறைவனால் படைக்கப்பட்டதான படைப்புகளை இன்றைக்கு சிதைத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இறைவனுடைய மாட்சியை வெளிப்படுத்தத்தக்கதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை மனுக்குலத்திற்காக கொடுக்கின்றார். என்ன விதமான ஆசீர்வாதம் கிடைச்சினால், ஆளுகை செய்த ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளின் மிருக ஜீவர்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கிறவர்கள். இறைவன் ஆளுகை செய்கிறவர், இறைவன் தான் படைத்திருக்கிறார், அவர்தான் படைப்பாளர். ஆகினாலே அவர்தான் ஆளுகை செய்ய வேண்டும். ஆனால் அந்த ஆளுகையும் அந்த அதிகாரத்தையும் தனக்குள்ளாய் வைத்திருக்காதபடிக்கு தன்னை படைக்கப்பட்ட தன் சாயலில் உருவாக்கப்பட்டதான மனிதனுக்கு அதை கொடுத்து இறை மாட்சியை வெளிப்படுத்துவான் என்ற ஒரு எதிர்நோக்கோடு கூட இறைவன் என்ன செய்தார்? ஆளுகையை, அதிகாரத்தை அவர்களுடைய கரங்களில் கொடுக்கின்றார். ஆனால் மனிதன் செய்கிற காரியம் என்ன? அந்த ஆளுகையை தவறான வழிகளில் அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கின்றான். ஆளுடைய தன்மையை சுயநலத்திற்காக பயன்படுத்த ஆரம்பிக்கின்றான். அவர்களால் படைக்கப்பட்ட படைப்புகள் சிதைக்கப்பட்டுக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அவை மீண்டும் நாம் அந்த சிதைக்கப்பட்ட
படைப்பினுடைய நோக்கத்தை என்ன செய்ய வேண்டும்? அந்த பொறுப்பை அவர் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் காவல் செய்வதற்கும் பண்படுத்துவதற்கும். அவை சிதைக்கப்படலான இந்த படைப்புகளை மீண்டும் அந்த பணியை நிலைமைக்கு கொண்டு வரத்தக்கதாக, அதை பண்படுத்தத்தக்கதான ஞானத்தை, அறிவை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தையும் அறிவையும் நாம் பயன்படுத்தி சிதைக்கப்பட்ட படைப்புகளை மீண்டும் நாம் என்ன செய்வோம்? ஈசல் செய்வோம். அது பலனை கொடுக்கத்தக்கதாக, இறை மாட்சியை வெளிப்படுத்தத்தக்கதாக அதை மீண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? புதுப்பிக்க நாம் அழைக்கப்பட்டதாக. சிதைக்கப்பட்ட படைப்புகள் அதனுடைய உணர்வுகள் எப்படிப்பட்ட உணர்வுகளாக இருக்கிறது? அப்போஸ்தலர் ரோமர் 8:22 சொல்கிறார், இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தனித்து பிரசவ வேதனைப்படுகின்றது. அது பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தனித்து பிரசவ வேதனைப்படுகிறது. காரணம் என்ன? மனிதனுடைய மன நிறைவு இல்லாத வாழ்வு முறையே. மனிதனுக்கு எதிரையுமே மன நிறைவு இருக்கிறது. எல்லாவற்றும் பேராசை. அந்த பேராசையானது மனிதன் வாழ்விலே மன நிறைவை அச்சவனாக அதை மாற்றப்படுகிறது. அந்த மன நிறைவு அச்சவனாக இருக்கின்றபடினாலே தான் மேலும் 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 இயற்கையை செய்வதற்கால் சிதைத்துக் கொண்டே இருக்கின்றார். அவை இப்படிப்பட்ட சிதைப்புக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறதால மனிதன் தன்னுடைய பொறுப்புகளை உணர அழைக்கப்பட்டார். கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அதை பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இறைவனுடைய சுத்தத்திற்கு உகந்த நிலையிலே, இறைவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நிலையிலே, இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த அதிகாரத்தின் எல்லைக்குள்ளாக இருந்து அவன் என்ன செய்ய வேண்டும்? இயற்கையை என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய, அதிகாரப்படுத்த அழைக்கப்பட்டனர். இந்த சிந்தனையானது இன்னைக்கு மனுக்குலத்துக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அதை கொண்டு செல்கிற பொறுப்பு திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டது. திருச்சபை முதலாவதாக இதை உணர வேண்டும், நன்கு உணர வேண்டும். திருச்சபை முதல்வர்கள் மாத்திரமல்ல, தன்னுடைய பங்களிப்பையும் அது அதிகமாக உலகத்தில் செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்துகின்ற பொழுதுதான் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். சுற்றுப்புற சூழலாக அது பாதுகாக்கும். இன்னைக்கு மனிதன் தன்னுடைய சுய லாபத்திற்காக அவன் விவசாய நிலங்களை என்ன செய்தார்? வீட்டு மனைகளாக பிரித்துக் கொண்டு தொழிற்சாலைகள் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. நீர்நிலைகள் எல்லாம் நச்சுகள் கலந்து விட்டது. இதெல்லாம் யார் செய்தது? மனிதனாகிய மனுக்குலம் தான் செய்தது. அதனால இப்படிப்பட்ட இறைவன் படைத்திருக்கிற அந்த படைப்பினுடைய அந்த ஒழுங்கின் தன்மையிலிருந்து அதை சிதைத்தபடினாலே இன்றைக்கு மனுக்குலம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அழிந்து கொண்டிருக்கிறது. அழிவின் பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய அழிவின் பாதையை நோக்கி கொண்டிருக்கிறதான மனுக்குலம் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் சொன்னார்? இதை மாட்சியை வெளிப்படுத்துவதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். எதோடு கூட செஞ்சுச்சுனா, கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை விதமான படைப்புகளையும் ஒன்றாக இணைந்து, மனுக்களும் அதோடு கூட இணைந்து இறை மாட்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அதை காவல்படுவதற்காகவும், அதை பராமரிப்பதற்காக, பண்படுத்தப்படுவதற்காக இறைவன் அதை வைத்திருக்கிறார் என்ற அந்த பொறுப்பை உணர்கின்ற மனுக்குலமாக மாற வேண்டும். அப்படி மாறும் தான் சுற்றுச்சூழல் செய்யப்படும். அது நமக்கு சாதமாக நன்மை இலையிடுச்சினால் நாம் தீமையை நாம் பெருகின்ற மக்களாக தான் நடந்திருக்கின்றோம். அதில் இந்த காலகட்டங்களில் திருச்சபை இப்படிப்பட்ட சிந்தனையை குறித்து அதிகமாக சிந்தித்து பார்க்க, ஆராய்ந்து பார்க்க, நம்முடைய கடமை பொறுப்புகளை நாம் ஆற்றிக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டதாக இருக்கிறோம். படைப்புகள் அனைத்தும் மனுக்கள் எதற்காக படைக்கப்பட்டது என்றால், யாருக்காக படைக்கப்பட்டது என்று சொன்னால் இறைவனுக்காகவே படைக்கப்பட்டது. இறைவன் படைப்பாளர். அந்த படைப்பாளர்களிடத்திலே காணப்படுகிற வல்லமையும் ஆற்றலையும் ஞானத்தையும் மகிமையாய் வெளிப்படுத்தப்படுவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தனையோடு கூட நாம் வாழ்கிற தெய்வம் தான் எனக்கு துணை பாராட்டுவதாக. ஆமாம், தலைமை தாக்குவோம். ஜபஸ் நேசிக்கிறீர்கள் அங்கிருந்த ஆண்டுகளை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். என் படைப்பாளர் படைப்புகளிலே ஆண்டுகளே உடைய ஆற்றலையும், உடைய வல்லமையும், உடைய ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்றேன். ஆண்டவரே, அதை வெளிப்படுத்தத்தக்கதாக படைப்புகளை நோக்கி படைத்திருக்கின்ற சுவாமி, எங்களை ஒரு சாமியாகவே நீ உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். எதற்கென்று சொன்னால் உடைய ஞானத்தின் மகிமையை வெளிப்படுத்துவதற்கென்று, உடைய கரத்தின் கிரியைகளை அறிவிப்பதற்கென்று, மகிமையை வெளிப்படுத்துவதற்கென்று எங்களை படைத்திருக்கின்ற நாங்களும் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நாங்கள் புறமே தள்ளிவிட்டு நாங்கள்
உங்களை படைக்கப்பட்ட இயற்கையில் நாங்கள் சிதைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தவறுகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்யாததற்கு, செய்த தவறுகளை நாங்கள் உணர்ந்து மீண்டுமாக என்னுடைய சுத்தத்துக்கு எங்களுடைய வாழ்வை நாங்கள் அர்ப்பணித்தோம். ஆண்டவரே, என்னுடைய மகிமையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இது எங்களுக்கு கருத்தாங்க இறைவன் இயேசு இப்ப நாமத்தில் வேண்டுகொள்கிறோம். நாம் அனைவரும் எழுதி ஒரு விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் நாம் செய்வோம். வானத்தின் பூமியை சர்வ விசுவாசத்தை அவர் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை அப்போஸ்தலனாகிய புதிலாத்தின் காலத்தில் பாடப்பட்டு சிலர் அறிந்து மறைத்து அர்ப்பணப்பட்டு பாதத்தில் விளங்கினார். 3 நாள் மருத்துவத்தில் அவர்களுக்கு ஏறி செல்லப்படுத்தலாக வசனம் செய்கிறார். அவ்விடத்தில் ஒருவரை பார்த்து அநீதித்து வருவார். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பதாக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாவை ஆசீர்வதிப்பதாக, எங்கள் நாள் சார்ந்ததாக, சுத்தம் மற்றும் செய்யப்பட்ட கொலையும் செய்வதாக, அந்த அப்பத்தை எங்களுக்கு இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், ஆண்டவரே எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், உடைய பணிபடி காணும் நீதியை தருவியும், ஆண்டவரே இந்த ஜனத்தை ரட்சியும், ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தரும், கடவுளே எங்கள் இறுதிகளை சுத்திகரியும். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பிலிருந்த ஆண்டவரே, மீண்டும் ஆண்டவருக்கு நன்றியும் துதியும் செலுத்தப்படுவதை ஜெபிக்கின்றோம். தகப்பனே, விசேஷமாக ஏற்பட்ட கொடுமையான இந்த காலகட்டங்களிலே, தொற்று நோயினுடைய பரவலின் காலகட்டங்களிலே ஆண்டவரே, அநேக பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு கட்டளை உதவி செய்திருக்கிறீர். நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. கர்த்தாவே, இப்படிப்பட்ட அழிவை உண்டாக்குவதான இந்த தொற்றினாலே அநேக குடும்பங்கள் நாளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு அன்பானதை இழந்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் இந்த சமூகத்தில் பாரத்தோடு கூட நிகழ்ச்சிக்கின்றோம். ஆண்டவரே, அந்த இழப்பு எத்தனை விதமான இழப்பாக இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். இருதயங்களெல்லாம் கலங்குகிறது சுவாமி, வேதனைப்படுகிறது, துக்கப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் இந்த செய்தி கேட்கின்ற போது நாங்கள் எவ்வளவு வேதனைப்படுகின்றோமோ, ஆண்டவரே, இந்த நிலைக்குள்ளாக கடந்து போனவர்கள் எவ்வளவாக துன்பத்தை, அவர்கள் வேதனையை, கசப்பை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை நாங்கள் நினைக்கிறோம். உணர்ந்த மக்களாக இந்த குடும்பத்தின் மக்களுக்காக நினைச்சிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த இருதயத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த காயத்தை ஆற்றும், அவருடைய கண்ணீரை தொடுத்திருக்கும், அவருடைய வேதனைகளை கண்டிப்பாக மாற்றுவதற்கும் தெய்வீக சமாதானத்தினாலே அவர்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் பேசுவோம். கர்த்தாவே, உடைய பிரதான கருவினாலே இந்த நாட்களிலே இந்த தொற்றினுடைய ஆண்டவரே வீரியம் இப்போது குறைந்து கொண்டு வருகிறது என்று சொல்கிற அந்த செய்தி நாங்கள் கேட்கின்றோம். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, ஆண்டவர் இந்த தொற்று வைரஸ் எல்லாம் நிச்சயமாக அழிந்து போதும் எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை சுபிட்சமாய் வாழவும் சுகமாய் வாழவும் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவதற்கு சுவாமி. இதற்காக அரசாங்கம் எடுத்துக் கொடுக்கிற முயற்சிகள், செயல்பாடுகள், வகுக்கப்படுகிற திட்டங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்தால் இம்மட்டும் ஆசீர்வதித்தவர் இனி வரக்கூடிய நாட்களில் ஆசீர்வதித்து கட்டாவே எங்கள் தேசம் உண்மையின் உணர அனைவரையுமே புரிந்து கொள்ள கிருபை பாராட்டுவதற்கு சமூகம் போது தகப்பனே, இப்போது ஆண்டவரே மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக நினைச்சிருக்கின்றோம். ஒவ்வொரு நோயாளிகளை கண்டிப்பார் கொடுக்கப்படுகிற சிகிச்சை முறைமைகள் எல்லாம் உடைய சரீரத்துக்கும் ஜீவனுக்கும் அது பாதுகாப்பு இருக்கத்தக்கதாக நீர் அவர்களை கருத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். ஆண்டவரை மருத்துவமனையை அனுமதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை நோயாளிகள் சுகம்பெற்று தங்களுடைய இல்லத்திற்கு அவர்கள் சந்தோஷமாக இந்த குடும்பத்தின் மக்களோடு கூட அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் சுவாமி. ஆண்டவர் தம்மை இப்படிப்பட்ட வாக்கியத்தை அருள் செய்வதற்கு சமூகத்தினுடைய பாதத்தை நாங்கள் நிற்கின்றோம், காத்திருக்கின்றோம். என்னுடைய ஜபங்களை நாங்கள் வைக்கின்ற சுவாமி.
கர்த்தாவே, இன்னும் பிள்ளைகளுக்கான விசேஷமாக ஜெபிக்கின்றோம். படிப்பின் காரியங்கள் அனைத்து ஆண்டுகளே பாதுகாப்பு. அடுத்ததாக ஆண்டுகளை மேற்கல்விக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நாங்கள் பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கின்ற இந்த நிலையிலே அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றாளர்களுக்கும் அரசு எடுக்கின்றதான முடிவுகளுக்கும் ஆண்டுகளை எப்போதுமானவராக இருந்து சுவாமி நல்ல தீர்வுகளை தரும்படியாக இந்த சமூகத்தில் செய்கின்றோம். குறிப்பாக செலுத்தி முடித்து ஆண்டுகளை +1க்காக ஆய்வுப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், +2 எக்ஸாம் எழுதாதவர்களுக்கு ஆண்டுகளை உயர்கல்விக்காக ஆய்வுப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு தேவையான தைரியத்தையும் திரு நம்பிக்கையும் எதிர்கால நம்பிக்கை மீதான கொடுக்க கேட்டு சுவாமி. இந்த தொற்றுநோய் இந்த காலகட்டங்களிலே தமது வேலை வாய்ப்பை இழந்து போன குடும்பங்கள் அனைவரும் சுவாமி, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை மீதாமே ஏற்படுத்தி தரும்படியாக இந்த சமூகத்தில் சுவாமி. வேலை வாய்ப்புகளை மீதாமே தெரிவு செய்ய உடைய பிள்ளைகள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு அற்புதமாய் தன்னுடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவதை நாங்கள் கேட்டு சுவாமி. ஆண்டவரே, பிரசவத்திற்காக நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பு மீதான தாரம், எல்லா விதமான அரவணைப்பு மீதான கொடுத்து ஏற்ற வேலையை நல்ல சுகமான பிரசவத்தின் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார்கள். இந்த பலவீனமான காலங்களில் அவர்கள் பெற்றுக்கொள்கிற மருத்துவ உதவிகள் அவசியம் தான். அவர்களுக்கும் ஒரு சிறந்த கற்பத்தின் கண்களுக்கும் ஒரு ஆசிரியமாக இருக்க என் தேவன் கிருபை செய்கிறார் சுவாமி. இவருடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தின் மக்களுக்காக வச்சிருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் தேர்கிறார் ஆசிரியர் சுவாமி. கர்த்தாவே, சபை குடும்பங்களுக்காக அடியோடைய ஊழியத்திலே தோல்விப்படுத்தி உதவி செய்து வருகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் மீதாமே ஆசீர்வதித்து எங்களுடைய கடமைகள் பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்து ஊழியத்திலே ஆகவே நாங்கள் சிறப்பான பங்கினை நாங்கள் ஆற்ற எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய ஆளுகை செல்வர்களுக்காக, எங்களுடைய தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். தேவையான ஞானத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கருவியை தாரும். மருத்துவ பணி செய்து கொண்டு வருகிறவர்கள், சுத்திகரிப்பில் பணி செய்து கொண்டு வருகிறவர்கள், பாதுகாப்பில் பணி செய்து கொண்டு வருகிறவர்கள், அத்தனை துறை சார்ந்த ஒவ்வொருவருக்காக பெற்றுக்கொள்கிறார் சுவாமி. இந்த தொற்று நோயினாலே அவர்கள் ஒருபோதும் பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு அவரை சுற்றிமாக வேலையளித்து அவரை பாதுகாத்துக் கொண்டு சுவாமி. கர்த்தாவே, தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய உயிரையும் பணி வைத்து பணியாற்றிக் கொண்டிருந்த காலகட்டங்களிலே அவர்களுக்கு மனதளவிலே பாதிப்புகள் வரலாம், சோர்வுகள் வரலாம். அவர்கள் எல்லாவற்றையும் மீதாவே எடுத்துக்கொண்டு மன தைரியத்தையும் திட நம்பிக்கையும் அவர்களுக்கு கொடுத்து சுவாமி இந்த பணிகளை திறம்பட செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக இந்த சமூகத்தை வச்சிருக்கின்றோம். கர்த்தாவே, என்னுடைய தெளிந்த திருச்சபைக்காக நான் செலுத்துகிறோம். மாடேட்டர் மற்றும் சொல்லி அனுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய பேராயர் மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அனுப்பினர்கள் எல்லாரும் வச்சிருக்கிறோம். ஆய்வர்களுக்காக, ஊழியர்களுக்காக வச்சிருக்கிறோம். கல்விப்பணி, மருத்துவப்பணி, சமூக பணி செய்து வருகிற எல்லா பிள்ளைகளுக்கான நம்ம சமூகத்தை மன்றாடுகிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் பொறுப்புகளை உணர்ந்து உண்மையோடு மொத்தத்தோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஒரு ராஜ்யத்தை ஸ்தானப்படுத்த உதவி செய்வதற்கு சமூகத்தில் அமைச்சிருக்கிறோம். இப்படி ஆயிரம் தேசம் உங்களது நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிப்பை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதற்கேற்ற நிலைகளிலே திருச்சபை மக்களாகிய விசுவாசிகள் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வின் செய்தியோடு கூட எங்களுடைய அர்ப்பணிப்பை நாங்கள் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வதற்கு சமூகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வீடுவாக உங்களை தாத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காலங்கள்லாம் நிச்சயமாய் நீங்கி ஆலயம் திறக்கப்பட்டு உங்களுடைய சமூகத்தை நாங்கள் வந்து உங்களை ஆதரத்தை மையப்படுத்த உங்களுக்கு நன்றி சொல்ல நீங்கள் கருத்தாங்க. துதிக நன்மையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம் சுவாமி. இப்ப இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுங்கள் தருணத்தினாலே. ஆமென். இத்தருணத்தில் விடுபடப்பட்டு நோக்கி எங்கள் பொதுவான விடுதலை செய்ய எங்களுக்கு கிருபை எடுத்த சகோதர கடவுளே, 2 பேராக 3 பேராக நாமத்தாலே கூடி வருகிறவர்கள் கேட்கும்படி அகற்சி என்று வாக்களிக்கிறேன். கர்த்தாவின் தடிகளாய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக்கி எங்கள் விருப்பங்களை வேண்டும் இப்போது நிறைவேற்றி என்னுடைய சத்தியத்தை அறிகிறார்கள் மறுபடியும் திருச்சி கற்பனை. ஆமென்.
என்றும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கிடவர். உலக வாழ்விலே நீங்கள் எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை பாதுகாத்துக் சுவாமி. உடைய மாட்சியை நாங்கள் பறைசாற்றுகின்ற மனுக்குலமாக உலகத்தில் வாழ்வதற்கு இருக்கிறார். எங்களுடைய சுயநலத்தை நாங்கள் விரும்பாமல் சுயநலத்தை நாங்கள் தன்னலத்தை ஆளுநரை நாங்கள் விட்டவர்களாகவும் பேராசையை நாங்கள் விட்டவர்களாக உடைய படைப்பின் நோக்கத்தை நாங்கள் உணர்ந்த மக்களாக நாங்கள் செயலாற்றுவதற்கு எங்களுக்கு ஆற்றல் வலிமை இருக்கிறார். ஆண்டவரே, இப்போது உடைய பிள்ளைகள் தாங்கள் இருக்கின்ற ஸ்தலத்திலிருந்து நோக்கி வைக்கின்ற விண்ணப்பங்கள் அனைத்துக்கும் சென்று சாய்ந்து உடைய பிள்ளைகளுக்கு உடைய பரிபூர்ண சித்தத்தின் பிரகாரமாக ஏற்ற காலங்களிலே ஏற்ற நன்மை இவர்களை கட்டளையிட வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, தைரியத்தை தருவதற்கு முடியாதபடிக்கு இல்லாத பிள்ளைகளுக்காக உச்சரிக்கின்றோம். அவர்களுக்கு தானே இப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தித்தார். அவர்களும் உடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுள்ள கற்றுக் பேசுகிறேன். துதிக்கடமை எல்லாம் செலுத்துவதும் இந்த இயேசுவின் இன்ப நாமத்தை வேண்டிய விருப்பம் கர்த்தர் உங்களோடு இருப்பதாக.